அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஜெலன்ஸ்கி அவர்கள்ட்ட ஒரு ஃபோன் பண்ணி பேசியிருந்துக்கிறார். அது நாட்டோ மீட்டிங் நடக்க இருக்கு. துருக்கியில உக்ரைனுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற போல மிக முக்கியமான விஷயங்கள் நாட்டோ நாடுகள் ஒண்ணு கூடி பல்வேறு விஷயங்கள் பேசப் போறாங்க. அதுல உக்ரைன் ஹைலைட்டான ஒரு விஷயம். ஸோ இதுல அ ஒரு ரியலான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுது. இந்த பிரச்சனைய ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனைய முடிவுக்கு கொண்டு வரதுல வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா நாங்க இந்த முடிவுக்கு கொண்டு வரதுல கொஞ்சம் டிசைசிவா இருக்கோம். நாங்க தொடர்ச்சியா இத பத்தி நாங்க பேசப் போறோம் அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறாங்க. ஸோ நாட்டோவோட சம்மிட்ல ஜெலன்ஸ்கி அவர்கள் அங்காராக்கு வருவாரு. ஸோ மிக முக்கியமான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற போல செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா, அவர் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கும்போது நேட்டோ நாடுகள் அப்படிங்கும்போது அது உக்ரைன் இல்லையே. அவரு வருவாரா? பார்ட்டிசிபேட் பண்ணுவாரா? அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள். இதுல ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்டி குடுத்திருந்தாரு. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பியூர் ஹார்ட் அப்படிங்கிற ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா, எல்லாருமே பியூர் ஹார்ட் அது போல ஒருத்தங்க இருப்பாங்களா, அவங்க எல்லாருமே இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு விஷயத்த தான் வந்து பார்த்தீங்கன்னா யோசிப்பாங்க. உக்ரைன் ஜெயிக்கணும், ரஷ்யா தோக்கணும் அப்படிங்கிறது போல கொஞ்சம் பேட் வேர்ட்லாம் யூஸ் பண்ணியிருந்தாரு. பட் இருந்தாலும் ஜெலன்ஸ்கி அவர்கள் இது போல ஒரு மனப்பான்மையில இருக்கும்போது, அது அவரு உக்ரைனுக்கு அதிபரா இருக்கும்போது, எப்படி இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் அப்படிங்கறத ட்ரம்ப் அவர்கள் நினைக்கிறாரு அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் அவரோட அமைதி பேச்சுவார்த்தைக்கான எஃபோர்ட்ட போட்டுக்கிட்டு தான் இருக்கிறார். அட் த சேம் டைம் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கும் ஃபோன் பண்ணியிருக்கிறாரு. அமெரிக்காவோட டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அதிபர் வந்து பண்ணா தேவதூதர் இனிஷியேட் பண்ணிக்கிறாரு. "ஏங்க பேசலாமான்னு கேட்டு சொல்லுங்க. நான் லைன்ல இருக்கிறேன்." அப்படிங்கம்போல அவர் வந்து பண்ண இனிஷியேட் பண்ணி, ஸோ புட்டின் அவர்கள்ட்ட பேசியிருந்துக்கிறாங்க. ஸோ இந்த கால்ல வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டில் ஃபீல்டோட கிளியர் பிக்சர் என்ன அப்படிங்கிறத புட்டின் அவர்கள் ட்ரம்ப் அவர்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கொஸ்டான்டினிவ்கா ஃபைனல் பேட்டில் நோக்கி நெருங்கி இருக்கு. மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா எடுத்து வச்சிருந்துக்கிறாங்க. வெயிட்ட ஏத்திக்கிட்டே இருக்கிறாங்க டேபிள்ல ரஷ்யா. ரஷ்யா எந்தெந்த பகுதிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறிட்டு இருக்காங்க. எலாங் என்டயர் ஃப்ரண்ட் லைனுமே நாங்க வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஆயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயங்கள எடுத்து சொல்லியிருக்காரு. ஸோ அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, நேட்டோ நாடுகள் அந்த ஒண்ணு கூடி பேச போறாங்க இல்லையா துருக்கியில. ஸோ அத பத்தின விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அட்டெண்ட் பண்ண போறேன் அப்படிங்கிற போல விஷயங்கள் வந்து பண்ண சொல்லிக்கிறாங்க. இதுல பொலிட்டிக்கல் அப்புறம் டிப்ளமேட்டிக் செட்டில்மென்ட் உக்ரைன்ல நடக்கணும். பொலிட்டிக்கல் அப்புறம் டிப்ளமேட்டிக் செட்டில்மென்ட். இந்த வார் அப்படிங்கிறத தாண்டி ஆட்சி ஆளக்கூடிய விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா பேச போறாங்க அப்படிங்கும்போது, கண்டிப்பா உக்ரைன்ல ஒரு ஆட்சி மாற்றம் வந்தே தீரும் அப்படிங்கிறதுல இதிலிருந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் அப்ரோச் இருக்கும் அப்படிங்கும்போது 2வது விக்டாஃப் அவர்கள், குஷ்னர் அவர்கள் அமெரிக்காவோட என்வாய்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து மீட் பண்ணோம் இல்லையா? ஸோ ஆகஸ்ட் மாசத்துல வந்து மீட் பண்ணலாம் அப்படிங்கிற செய்திகள். ஸோ தொடர்ச்சியா பேச்சுவார்த்தைகள் வச்சுக்கலாம். இவங்கள வச்சே பேசிக்கலாம் அப்படிங்கிறத இரு தலைவர்கள் வந்து பார்த்தா அக்செப்ட் பண்ணியிருந்துக்கிறாங்க. ஸோ ஃபோன் கால்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, அமெரிக்காவும், ரஷ்யாவும் எந்த அளவுக்கு நண்பர்களா இருந்தோம், கோஆப்பரேஷன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற ப்ராஸ்பெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பேசுறதுக்காக விஷயங்கள்லாம் வந்து பண்ண இருக்கு. இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த இரு நாடுகளோட வளர்ச்சிய பத்தி பார்க்கலாம் அப்படிங்கிறது போல. ஸோ இதுல ஒரு விஷயம் நல்லா தெரியுது. இரு நாடுகளும் அவங்களோட வரலாறு ரீதியா இருக்கக்கூடிய நட்பு, வேர்ல்டு வார் 2ல அலைஸா இருந்தது. பல்வேறு விஷயங்கள் பேசியிருந்துக்கிறாங்க. வர்த்தகத்த பத்தியும் பேசியிருந்துக்கிறாங்க. ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறமா, வர்த்தகத்த இன்கிரீஸ் பண்றது, இரு நாடுகளோட உறவுகள இன்கிரீஸ் பண்றத பத்தி பேசியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, புட்டின் அவர்களோட கால் பண்ண ட்ரம்ப் அவர்கள். ஜெலன்ஸ்கி அவர்கள் பிரச்சனைய முடிக்கிற மாரி தெரியல. பட் ஆனா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இரு தலைவர்களும் பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அது இப்ப நடக்கக்கூடிய நாட்டோ மீட்டிங்ல எந்த அளவுக்கு அது கை குடுக்க போகுது ட்ரம்ப் அவர்களுக்குன்றது தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி வேறையா இருந்துச்சு. ஈரானோட பிரச்சனைகள் முடிஞ்சதுக்கு அப்புறமா மனமாற்றங்கள் நடக்குமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ சீக்கிரமா அடுத்தடுத்து பேசிக்கலாம் அப்படிங்கிற முடிவுகள். ஏன் அப்டின்னா, இப்ப யூரோப்பியன் யூனியன்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, விரிசல்கள் இருக்கு. ஸோ அவங்களோட யூனிட்டிய டெஸ்ட் பண்ண போற ட்ரம்ப் அவர்கள் அப்படிங்கிறத போன பதிவுல பார்த்திருப்போம். இதுல யூரோப்பியன் யூனியன் நாடுகளுக்குள்ள, அதுவும் நேட்டோ நாடுகள் அப்படிங்கிறதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, விரிசல்கள் இருக்கு. இதுல பிரான்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்ம ஏன் யூகேவ சேர்த்தணும்? EU தானே டிஃபென்ஸ் பட்ஜெட்லாம் நம்ம உருவாக்கி நம்ம பண்றோம். ஸோ அதனால நம்ம தான் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது போல ஒரு விஷயத்த வந்து பண்ணா, பிரான்ஸ் தரப்புலருந்து இனிஷியேட் பண்ணாங்க. சரிப்பா, நீ சொல்ற மாரி EUவே வச்சு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற போல பண்ணா, அதுக்கு பேக் ஃபயர் ஆக ஆரம்பிச்சுருச்சாம். என்னன்னா, இப்போ யூகேவோட கம்பெனிஸ்லாம் இல்லாம யூரோப்பியன் யூனியனோட கம்பெனிஸ் மட்டும் அதுவும் குறிப்பா என்ன ஜெர்மனி, இட்டாலி, பிரான்ஸ் ஸோ இவங்களே தான் அத எடுத்துக்க போறாங்க. ஸோ அப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, இவங்களுக்கு அதிகப்படியான தொகை வரும். பிரான்ஸோட வளர்ச்சி
கம்பெனி வளர்ச்சி, டிஃபென்ஸ் கம்பெனி வளர்ச்சிங்கிறது இருக்கும். ஸோ அதனால யூரோப்பியன் யூனியன் நாடுகள்லாம் அலோகேட் பண்ணக்கூடிய ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிரான்ஸுக்கு வந்து பிரான்ஸ் உருவாக்குறாங்கன்னா, அவங்களுக்கு தானே வருமானம். ஸோ அதுக்கு அந்த ஆஸ்பெக்ட்ல பிரான்ஸ் பார்க்குறாங்க. ஸோ இதில பிரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 15 பில்லியன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. 16 பில்லியன் ரிசீவ் பண்ணியிருந்திருக்கணும். ஏன்னா 150 பில்லியன் யூரோ சேஃப் ஃபண்ட் அப்படிங்கிறது போல ரெக்வெஸ்ட் பண்ணதுல 15 பில்லியன் யூரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. 16 வந்திருக்குன்னு 15 தான் கிடைச்சிருக்கு. ஸோ இதே பிராங்கோ பிரிட்டிஷ் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது போல முன்னாடி எல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் சேர்ந்து செய்வாங்க. ஸ்டார்ம் ஷேடோ, ஸ்கால்ப் மிசைல் இது போல இருக்கு இல்லையா? ஸோ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இது போல பல்வேறு விஷயங்கள் நாட்டோ நாடுகள் அப்படிங்கிறது போல யூகே, பிரான்ஸ் இவங்களாம் இணைஞ்சு ஆயுதங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ யூகே வரக்கூடாது அப்படிங்கும்போது 65% டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியோட ஃபண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. ஸோ இதில நார்வே, ஐஸ்லாந்து, உக்ரைன் இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இயூவோட நாடுகள், இயூக்குள்ள இருக்கக்கூடிய நாடுகள் அப்படிங்கிறது போல வரும்போது யூகேவை அவாய்ட் பண்ணும்போது ஃபண்டிங் அந்த அளவுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இதனால டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் குவாலிஃபை ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற போல செய்திகள். ஸோ எப்படி யூகே இல்லாம யூரோப்பியன் நாடுகள் சஸ்டெயின் ஆக போறாங்கன்றது பார்க்கணும். ஸோ அவங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்ல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதுல துருக்கியில தான் நாட்டோ சமிட் நடக்க இருக்கு. ஆனா அவங்க இப்போ ஒரு புதுசா பெலிஸ்டிக் மிசைல் சோதனையே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைம்ல இந்த சோதனையை பண்ணி சக்சஸ் பண்ணிக்கிறாங்க. டைஃபூன் பிளாக் 3 அப்படிங்கிற வேரியண்ட்டை சோதனை பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெலிஸ்டிக் மிசைல் பேரபோலா பாத்தை ஃபாலோ பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, திருப்பியும் எர்த்துக்குள்ளேயே ரீஎன்ட்ரி ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஹைப்பர்சோனிக் வேகத்துல வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ் ஆகும். டெர்மினல் ஃபேஸ்ல ஃபுல்லாவே ஹைப்பர்சோனிக் ஸ்பீட இது வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணியிருக்கு. அதுவும் நகரக்கூடிய டார்கெட், அதுவும் வாட்டர்ல இருக்கக்கூடிய கப்பல்கள குறி வச்சு தாக்குறதுக்காகவே ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைல், பெலிஸ்டிக் மிசைல ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அந்த சோதனை சக்சஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பா நாட்டோ நாடுகளோட மீட்டிங் நடக்க இருக்கக்கூடிய இந்த சமயத்துல துருக்கி இது போல ஒரு டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ உலகத்தோட கவனத்தை ஈர்க்கும்போது இது போல ஒரு சோதனை அப்படிங்கிறது போல துருக்கி பண்றது, நாட்டோ நாடுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, துருக்கியோட இம்பார்ட்டன்ஸ காட்டுது அப்படிங்கிற பலரோட கருத்துக்கள். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில ரஷ்யா பிரச்சனைய முடிக்கணும் அப்படிங்கிறது போல அமெரிக்காவோட சஜஷனுக்கு ஏற்ப, ப்ரொபோசலுக்கு ஏற்ப அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்காங்க. இது உக்ரைன் அக்செப்ட் பண்ணிக்கிற மாரி தெரியல. ஸோ இந்த நாட்டோ சம்மிட்ல ஒரு நல்ல முடிவு எடுத்து பிரச்சனைய பேசி தீர்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கையில இந்த பதிவ முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் பார்த்திருப்போம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.